கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட அருமையான அந்த நல்ல வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இதிலும் பெரிதான காரியங்களே உங்கள் குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே கர்த்தர் செய்வதற்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் ஜெபங்கள் மூலமாக, உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மற்றும் தனிப்பட்ட எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை இதுவரைக்கும் கர்த்தர் செய்து வருகிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எங்களுடைய ஊழியத்துக்காக, எங்களுடைய வாழ்விற்காக, எங்கள் அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக உங்கள் ஜெபத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுடைய வாழ்விலே ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை கூறி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே உங்களை இந்த உற்சாகத்தின் வார்த்தைகளால் உங்கள் வாழ்விலே காணப்படுகிற இந்த சோர்வுகளை மாற்றி கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வாழ்விலே ஒரு புது உற்சாகத்தையும் புது சந்தோஷத்தையும் புது மகிழ்ச்சியையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு காணப்படுவோம். எல்லாரும் வேத பகுதி, வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்பனியா புஸ்தகத்திலே காணப்படுகிற 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு நான் பேசி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அதில் காணப்படுகிற 3ஆம் அதிகாரத்தில் அதில் காணப்படுகிற 14வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, அதில் காணப்படுகிற மீதியாக இருக்கிற வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது அந்த 14வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு என்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நான் சொல்ல முடியும், இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்துக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்ன? இந்த வேளையில் இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், அங்கே தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரியுங்கள், முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. அநேகருடைய வாழ்விலே முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. கம்பீரமாக மகிழ்ச்சியை கொண்டாட முடியவில்லை. ஆர்ப்பரிக்க முடியவில்லை. ஒரு விசேஷத்தை இடங்களுக்கு கடந்து சென்றாலும், ஒரு சுப காரியங்களுக்கு கடந்து சென்றாலும் முழு இருதயத்தோடு நாம் அந்த இடத்திலே மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. பல துக்கங்கள், பல வேதனைகள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான தாக்கங்கள், இவைகள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இருதயத்தில் ஒரு முழு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்து கொண்டிருப்பதை கர்த்தர் அறிகிறார். இந்த வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சீயோன் குமாரத்தியே, என்ன கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததியே, நீ கெம்பீரித்து பாடு, நீ ஆர்ப்பரியுங்கள், நீங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் குடும்பத்திலே ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறீர்கள். முழு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறீர்கள். காரணம், அதற்குரிய மகிழ்ச்சியையும் அதற்குரிய சமாதானத்தையும் அதற்குரிய வழிகளையும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்திலே அதை திறக்கப் போகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மெய்யாகவே இந்த நாள் அதற்குரிய ஒரு நாள். இந்த நாள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பை தருவதற்காக அவர் வாசலை திறந்து விட்டார். அவர் வாசலை திறந்து விட்டார். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து விட்டார். அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் திறந்து விட்டார். அடைக்கப்பட்ட மனிதர்களை மாற்றிவிட்டார். அடைக்கப்பட்ட தடைகளை மாற்றிவிட்டார். அடைக்கப்பட்ட எண்ணங்களை உடைத்தெறிகிறார் கர்த்தர். தெளிவாக சொல்ல முடியும். இந்த நல்ல வேளை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன? நீ மகிழ்ந்து களி கூறு. அது முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. அநேக நேரங்களில் முழு இருதயத்தோடு நாம் களி கூற முடியவில்லை. முழு இருதயத்தோடு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை.
நமக்குள்ளாக வேதனை, நமக்குள்ளாக கஷ்டம், நமக்குள்ளாக ஒரு குழப்பம், பலவிதமான பிரச்சனைகள் நம்மை முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியாய் ஒரு இடத்துல இருக்க வர முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்நாள் முதல் கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அங்கே வேதத்திலே ஒரு சில காரியங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? முழு இருதயத்தோடு நீ மகிழ்ந்து களி கூறுவதற்கும் மகிழ்ச்சியாய் கெம்பெரித்து ஆர்ப்பரிப்பதற்காக கர்த்தர் உன் வாழ்வில் உன் குடும்பத்தில் செய்ய போகிற காரியம் என்ன என்பதை மீதம் இருக்கிற ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அங்கே காணப்படுகிற 15வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? நீ முழு இருதயத்தோடு நீ வாழ்ந்து நலமாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவர் முதலாவது உன் ஆக்கினைகளை மாற்றுகிறார், உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்குகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உன் நடுவில் வாசம் பண்ண போகிறார். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த தேவன், ராஜாதி ராஜா உன் குடும்பத்தின் நடுவில் வாசம் பண்ண போகிறார். அது நிமித்தமாக உன் குடும்பத்திலே காணப்படுகிற தீங்குகள் இனி நீ காண மாட்டாய், இனி நீ காண மாட்டாய். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அந்த தீங்கு நிமித்தமாக உன் இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை, அந்த தீங்கு நிமித்தமாக உன்னால் கெம்பீரிக்க முடியவில்லை, அந்த தீங்கு நிமித்தமாக நீ மகிழ்ச்சியாய் உன்னால் பாட முடியவில்லை. இனி அந்த தீங்கை நீ காணாதிருக்க போகிறாய். இனி அந்த தீங்கு உன் குடும்பத்தின் எல்கை விட்டு மாறப்போகிறது. ஏனென்றால் என் தேவாதி தேவன் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண போகிறார். உன் நடுவில் அவர் உலாவாக போகிறார், உன் நடுவில் வாசம் பண்ண போகிறார், உன் நடுவில் அவர் இருக்கிறார். என்னுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தீங்கை மாற்றும்படியாக, உன் வாழ்விலே காணப்படுகிற சத்துருக்களை விளக்கும்படியாக, உன் உயர்வை தடுக்குகிற, ஒரு முன்னேற்றத்தை தடுக்கிற, வாழ்வின் மகிழ்ச்சியை தடுக்கிற அந்த சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் விளக்கப் போகிறார். உன் எல்கையிலிருந்து கர்த்தர் அதை விளக்கப் போகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் முன்னேற்றத்துக்கு விரோதமாக தடை செய்கிற அந்த சத்துருக்களை உன் எல்கை விட்டு கர்த்தர் மாற்றப் போகிறார். காரணம், அவர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் கடந்து வருகிறார். அவர் உனக்காக கடந்து வரப்போகிறார். உனக்காக கடந்து வந்து உன் குடும்பத்திற்காக அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன? உன் தீங்கை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் தீங்கிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். இரண்டாவதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே காணப்படுகிற 16வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? முதலாவது உன் தீங்கை கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே மகனே, இந்த சூழ்நிலைகளை பற்றி பயப்படாதே, இந்த சம்பவங்களை கண்டு நீ பயப்படாதே, இந்த எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதே, உன்னோடு நான் கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. தைரியப்படுத்துகிற தேவன் நம் தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். நம் பலவீனங்கள் மாறும்படியாக, நம்முடைய சோர்வுகள் மாறும்படியாக வார்த்தைகள் மூலமாக நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். உன் குடும்பத்திற்குள்ளாக கடந்து வந்து, உன் குடும்பத்திற்குள்ளாக அவர் வாசம் பண்ணி, உன் குடும்பத்தில் காணப்படுற ஒவ்வொரு நபர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் பயம், படிப்பை குறித்து பயம், திருமணத்தை குறித்து பயம், வரும் நாட்களை குறித்து பயம், வேலைகளை குறித்து பயம், பிரயாணங்களை குறித்து பயம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். நீ பயப்படாதே, நீ தைரியமாக கடந்து செல், நீ தைரியமாக கடந்து செல். தைரியமாக விசுவாசத்தோடு உன் கடமைகளை செய்வதற்கு நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார்.
உன் கைகளை தளர விடாதே. உன்னை அநேகர் பயத்தின் நிமித்தமாக சில காரியங்களை செய்ய முடியாமல் சாத்தான் அவருடைய கரங்களை தளர பண்ணியிருக்கிறான், கால்களை தளர பண்ணி வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ எழும்பு, உன் கரத்தை தூக்கி எழும்பு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக எழும்பின சத்துருக்களை உன்னை விட்டு ஓடி நீ விடுதலையோடு கடந்து செல்லும்படியாக, உனக்காக குறித்திருக்கிறத மேன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்காக, உன் கையும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, பயப்படாதே, பயப்படாதே. ஒரு மனிதனுடைய வாழ்விலே பயம் அவனை பலவீனத்துக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. அது சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம். பயத்தை கொடுத்து, பயமான சூழ்நிலையை கொடுத்து அவனை சோர்வுக்குள்ளாக ஆக்கி அவன் இருதயத்துக்குள்ளே மகிழ்ச்சியை பெற முடியாதபடி அவன் தடை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். நமக்கு தெரியும், எலியா என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் அவனுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்தது நிமித்தமாக அவன் சூரிய செடிக்கு உள்ளாக அமர்ந்திருந்து சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். காரணம் பயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது நான் வாழ்ந்து ஒரு பயன் இல்லை, நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன், என் இருதயத்தில் இருந்த மகிழ்ச்சி போனது, என் இருதயத்தில் இருந்த சந்தோஷம் போனது, என் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் போனது, இனி வாழ்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று சாத்தான் அந்த பயத்தை கொடுத்து உன் வாழ்வை முடிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னும் நடுவில் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் நடுவில் இருக்கிறேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கடந்து செல்லும்போது அவர்களோடு கூட கர்த்தர் கடந்து செல்லுகிறார். உங்கள் கணவர் வேலை செய்யும்போது கர்த்தர் கூட கடந்து செல்லுகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேகர் வேலை செய்கிற இடங்களை குறித்து பயம், வேலை செய்கிற இடங்களை குறித்து ஒரு பயம் அவர்களை தாக்குகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் உங்களில் இருக்கிற பெரியவர், அவர் உங்களை மேன்மையாகவும் சிறப்பாகவும் நடத்துவதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கைகளை சிறப்படுத்துகிற தேவன், உங்கள் கைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், உங்கள் கால்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போன கால்களுக்கும் கரங்களுக்கும் அவர் புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நாள் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாதே, நீ பயப்படாதே. அங்கே அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 17வது வசனத்திலே அங்கே தெளிவாக சொல்லப்படும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவிலிருந்து உன் சத்துருக்களை நான் மாற்றுவேன், உன் நடுவிலிருந்து உன் தீங்கை நான் மாற்றுவேன். இரண்டாவது சொல்லுகிறார், உன் நடுவிலிருந்து உன்னை தைரியப்படுத்துவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை ரட்சிப்பேன். என்ன, உன் பிரச்சனையிலிருந்து நான் உன்னை தூக்கி விட போகிறேன், உன் ஆபத்திலிருந்து உன்னை நான் தூக்கி விட போகிறேன், உன் இழப்பின் நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி விட போகிறேன், உன் சோர்வின் நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி விட போகிறேன். அநேகருடைய வாழ்விலே பிரச்சனைகளை மூழ்கில் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாமல், தூக்கி விடுவதற்கு மனிதர்கள் இல்லாமல், தூக்கி விடுவதற்கு ஒரு நல்ல வார்த்தை இல்லாமல் சோர்ந்து காணப்படுகிறார்கள். சிறைப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறை இருப்பிலிருந்து உன்னை ரட்சிக்கும்படியாக நான் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறேன், நான் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறேன். மெய்யாகவே இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து காணப்பட்டாலும் என் தேவன் வல்லமையுள்ள தேவன், என் தேவன் பெரிய தேவன், என் தேவன் உங்களை சுற்றிலும் காணப்படுகிற எப்படிப்பட்ட எரிக போன்ற சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட செங்கடல் போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை உடைத்தெறிந்து அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை தூக்கி ரட்சிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக
என் தேவன் உங்களை தூக்கிவிட போகிறார். என் தேவன் உங்களை தூக்கிவிட போகிறார். மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தை அப்படித்தானே சொல்லப்படுகிறது. சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. மெய்யாகவே இந்த நல்ல வேளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை ரட்சிப்பேன். அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் சரி, அது மரண படுக்கையானாலும் சரி, அது மரண கண்ணியானாலும் சரி, அது மரணத்தின் வாசலானாலும் சரி, அதிலிருந்து உன்னை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை தூக்கி எழுப்ப என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பல வருடங்களாக கூனி கிருகி கிடந்த அநேகருடைய வாழ்விலை கர்த்தர் வல்லமையின் கரங்களை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் என் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அவருடைய கரம் ரட்சிக்கிற கரம், அவருடைய கரம் தூக்கி விடுகிற கரம். என்னுடைய வார்த்தை சொல், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. என் நீதியும் வள கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், உன்னை ரட்சிக்கூடிய கரம், உன் வாழ்விலே அற்புதங்களை செய்கிற கரம், உன் வாழ்விலே மறுபடியும் சந்தோஷத்தை அனுமதிக்கிற ஒரு கரம், சோர்ந்து கிடக்கிற இடங்களிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற கரம். உன் இருதயத்திலே மறுபடியும் மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது. உன் இருதயத்திலே மறுபடியும் சந்தோஷம் கடந்து வரப்போகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் உன் இருதயத்தில் இருந்த அந்த சந்தோஷம் பறிபோனது. ஏதோ ஒரு காரியத்தில் உன் இருதயத்துக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் உன்னை விட்டு பறிபோனது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சந்தோஷத்தை நான் மறுபடியும் உனக்கு தரப்போகிறேன். ஏதோ ஒரு உறவுகள் பிரிவு நிமித்தமாக, ஏதோ ஒரு குடும்பத்தின் பிரிவு நிமித்தமாக, ஏதோ ஒரு பிள்ளையின் பிரிவு நிமித்தமாக, ஏதோ நமக்கு நெருங்கின உறவுகளுடைய பிரிவு நிமித்தமாக நம்முடைய இருதயங்கள் மகிழ்ச்சியற்ற ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை தைரியப்படுத்துவேன், நீ பயப்படாதே, உன் மறுபடியும் உன் இருதயத்தில் மகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன். கடைசியாக அவர் சொல்லுற ஒரு காரியம் என்ன? அங்கே வாசிக்கிறோம், அங்கே காணப்படுகிற 20வது வசனத்திலே அதில் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். தேவன் தெளிவாக சொல்லுகிறான், அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உன் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். யோபு சொல்லுற, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். கர்த்தர் எங்கேயும் தெளிவாக சொல்கிறார், உங்கள் கண்கள் காண அதை நான் திரும்பவும் செய்வேன், உன் கண்கள் காணும்படியாக அந்த சிறையிருப்பை நான் திரும்பவும் மாற்றுவேன். அதற்காக செய்கிற காரியம் என்ன? அவர் உங்களை கூட்டி சேர்க்கிறார், உங்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். சிதறி கிடக்கிற அனுபவங்களை மாற்றி உங்களை மறுபடியும் கூட்டி சேர்த்து உங்கள் குடும்பத்திலே ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படியாக என் தேவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்கள் நடுவில் கடந்து வரப்போகிறார். அவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்து உங்கள் குடும்பத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படியாக உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் சிறையான அனுபவங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். பல காரியங்களை சிறைப்படுத்தின ஒரு அனுபவத்தில், பல காரியங்களை சிறைப்படுத்தின ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக சிறைப்படுத்தின அனுபவம், குடும்பத்துக்கு முன்பாக சிறைப்படுத்தின ஒரு அனுபவம், சமுதாயத்துக்கு முன்பாக சிறைப்படுத்தின அனுபவம், வேலை செய்கிற இடங்களை ஒரு சிறைப்படுத்தின அனுபவம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். அந்த சிறையிருப்பை திருப்பி உன் குடும்பத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் உண்டு பண்ண போகிறேன். தேவன் நல்லவர், தேவன் நல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார்.
உங்கள் குடும்பத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் சந்ததியை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியின் கீர்த்தியின் பகுதியிலே கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை நிமித்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் நிமித்தமாக நொறுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்கள் பிள்ளைகளை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்கள் சந்ததிகளை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினாலே, நான் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினாலே. பாருங்கள், சீஷர்கள் கடந்து செல்லுகிறார்கள், இயேசுவும் கூட கடந்து செல்லுகிறார். ஆனால் சூழ்நிலையை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள். காற்று கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அங்கே படகு சரிகிற ஒரு அளவுக்கு கடந்து போன பிற்பாடு சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் பயந்தீர்கள்? நான் உங்களோடு கூட இருக்கிறேனே, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையோ? கொஞ்ச நேரத்தில் சீஷர்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை கூட மறந்து விட்டார்கள். அநேக அற்புதங்களை கண்டவர்கள், அநேக அதிசயங்களை கண்ட சீஷர்கள் கூட அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே, அந்த சம்பவங்கள் நடந்த உடனே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கூட மறந்து விட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் பயந்தீர்கள்? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போனது? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அல்லவா? ஏன் இந்த சூழ்நிலை கண்டு நீங்கள் பயந்தீர்கள்? நீங்கள் என்ன விசுவாசிக்கவில்லை? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையே. வேதனைப்பட்டார். அன்றைக்கு அநேக குடும்பங்களை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து காணப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன் அல்லவா? நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் அல்லவா? நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போனது? நான் மறுபடியும் உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேனே. நான் மறுபடியும் உங்களை சேர்த்து கொள்வேனே. நான் மறுபடியும் உங்களை கூட்டிக் கொள்வேனே. உங்களை நான் கீர்த்தி புகழ்ச்சியுமாக மறுபடியும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு ஜனங்களே, இந்த நல்ல வேளையிலே தெய்வ வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் குமாரத்தியே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நீங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூற வேண்டும். நீங்கள் முழு பலத்தோடு மகிழ்ந்து களி கூற வேண்டும். உன் தீங்கை நான் மாற்றப் போகிறேன். உன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன். உன் பயத்தை நான் மாற்றப் போகிறேன். உன்னை நான் ரட்சிக்கப் போகிறேன். உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றப் போகிறேன். உனக்கு நான் சிங்காரத்தை உண்டு பண்ண போகிறேன். உனக்கு ஒரு மேன்மை நான் தரப்போகிறேன். என் தேவன் வல்லவருங்க. என் தேவன் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவன் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போவதில்லை. என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் அனுபவித்ததினாலே சொல்லுகிறேன். தேவன் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்விலே கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். பல சூழ்நிலைகள் மத்தியிலே, பல போராட்டங்கள் மத்தியிலே, பலவிதமான பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் கூறின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். காலங்கள் தாமதிக்கலாம், நாம் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சி கடந்து வரும், நாம் காத்திருக்க வேண்டும். கீர்த்தி கடந்து வரும், நாம் காத்திருக்க வேண்டும். சிறையிருப்பை நம்மை விட்டு மாறு, நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக ஒரு மேன்மையை தர வல்லவர். அவர் எனக்கு ஒரு சிறப்பை தர வல்லவர். அவர் எனக்கு செய்து முடிக்கிற தேவன். அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த சிறை இருப்பிலிருந்து என்னை விட்டு ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல. இந்த சிறை இருப்பிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்து மறுபடியும் அந்த புகழ்ச்சியை கீர்த்தியை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே காணப்படுமானால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்குமே, நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்குமே, நம்முடைய இருதயம் எப்பொழுது சொல்லுமே, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என் வாழ்விலே எனக்குரிய பங்கை, எனக்குரிய மேன்மையை, எனக்குரிய சிறப்பை அவர் செய்ய வல்லவர் என்ற விசுவாச வார்த்தைகள் தாராளமாய் அதிகமாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுமே. அநேக நேரங்களை
அப்படிப்பட்ட வார்த்தைகள் குறைந்து விட்டது. காரணம், நமக்குள்ளே ஒரு விதமான பயம், நமக்குள்ளே ஒரு விதமான சோர்வு, நமக்குள்ள ஒரு விதமான தளர்வுகள். கர்த்தர் சொல்லுகிற, தளர விடாதே, உன் விசுவாசத்தை தளர விடாதே, உன் நம்பிக்கையை தளர விடாதே, உன் முழங்காலை தளர விடாதே, உன் ஜெபத்தை தளர விடாதே, உன் கரங்களை தளர விடாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபிரகாமோடு கூட இருந்தது போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தது போல, யோசேப்பை கூட இருந்தது போல, யோசேப்பை நான் உயர்த்தினது போல உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியை நான் உயர்த்துவேன். உன்னை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். உன் தலைமுறை தலைமுறைக்கும், தேவனுடைய வார்த்தை அப்படித்தானே சொல்லப்படும், 1000 தலைமுறைக்கும் அவரை இறங்குகிற தேவன் அல்லவா? 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா? நான் நிச்சயமாக சொல்ல முடியும், நம் தேவனுடைய சமூகத்திலே அவர் எனக்கு என்னோடு கூட இருந்து என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்ற நிச்சயத்தோடு நாம் காத்திருக்கும் போது, மகிழ்ச்சியோடு நாம் காத்திருக்க வேண்டும். நான் அநேகர் துக்கத்தோடு காத்திருக்கிறீர்கள், இல்லை, மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும். துக்கத்தை மத்தியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். துக்கத்தை மத்தியிலே மகிழ்ச்சியாய் தன் நாட்களை கழிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். துக்கத்தை மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். துக்கத்தை மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த நல்ல வேளையிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, எல்லாவற்றிற்கும் மேலாக இருதயத்திலே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகுறுகிற ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் மேன்மைகளை செய்ய போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். என்ன, உங்கள் தீங்கை கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த தீங்கை மாற்றும்படி அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் உங்களை விட்டு விலக்கப் போகிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்கள் கரங்களை கர்த்தர் தளர விடாதபடி அதை சிறப்படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அந்த வல்லமையுள்ள கரத்தினாலே உங்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக சொன்னேன், அவர் மறுபடியும் உங்களை சேர்த்து கொண்டு உங்கள் வாழ்விலே உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்விலே நிச்சயமாக நான் சொல்ல முடியும், இந்த வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்திலே மறுபடியும் இழந்த சந்தோஷங்கள், சமாதானங்கள், இழந்த உறவுகள், இழந்த அன்புகளை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் உங்களுக்கு கிருபைகளையும் திறந்த வாசல்களையும் கர்த்தர் தருவார் என்று உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆம், நல்ல தகப்பனே, ஒரு அன்பு வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூற கர்த்தர் உதவி செய்யும். அதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லா தடைகளையும் கற்று மாற்றி நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி நீர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி, ஆண்டவரே நீர் அவர்களுடைய வாழ்விலே வல்லமையான கரங்களை வெளிப்படுத்தி அவர்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு அவருடைய வாழ்விலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் என் தேவன் கொடுக்க போகிறபடி ஆமக்கு நன்றி. குடும்பங்களிலே ஆசீர்வாதம், ஆண்டவரே சந்தோஷம் நிறைவாய் வெளிப்படட்டும். நம்முடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.